கொடுக்கப்பட்டது, தண்டனை நிறைவேற்றப்பட்டது, அவன் தண்டிக்கப்பட்டான். ஒரு செய்தி பேப்பர்ல பார்க்க முடியாது. அந்த வன்கொடுமை செய்தது மட்டும்தான் பார்க்க முடியும், தனிப்பட்சத்தை மட்டும்தான் படிக்க முடியும். அந்த தவறு செய்ததற்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் விசாரணைகள் போய் கொண்டிருக்கிறது. அப்படி போய் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். அப்படியே துனியாவுக்கும் போயிட்டு தான் இருக்கும். மேலான பெருமக்களே, இன்றைக்கு உலகத்திலே பெண்களுக்கு எதிராக இந்த வன்கொடுமை நடப்பதற்கு ரெண்டு வழி. இந்த உலகத்தில் உள்ள உலக நாடுகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கையில் எடுத்தால் இந்த உலக நாட்டில் தவற பார்க்கவே முடியாது. இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒன்று, தவறு எங்க நடக்குது, அந்த தவறுக்கான காரணத்தை முதல்ல கண்டறியுங்கள். ஒருவன் வன்கொடுமை செய்கிறான், ஒருவன் பலாத்காரம் செய்கிறான், கூட்டு பலாத்காரம், தனி பலாத்காரம், தொந்தரவு, கேவலமான தொடுதல், பார்க்குதல், பழகுதல், குடித்தல், தஞ்சாடித்தல், இதெல்லாம் அவன் செஞ்சுட்டான் தெரிஞ்சு அவன் பெருசா பேசாத. இதை ஏன் செய்யறான், அந்த காரணத்தை முதல்ல தேடு. அந்த காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்களை முதல்ல ஒழிச்சு கட்டு. அவன் வன்கொடுமை செய்யறான், பாலியல் தொல்லை தர்றான், ஒரு பெண்ணு கிட்ட 4 வயசு பொம்பளை கிட்ட 8 வயசு பொம்பளை கிட்ட ஒரு எருமமாடு மாதிரி இருக்கிற வயசுடையவன் போறான்னா ஏன் போறான்? இந்த காரணங்களை முதல்ல தேர்ந்தெடு. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. திருமணம் ஆகக்கூடிய வயது வந்து விட்டால் திருமணம் செய்து கொள்ளுங்க. இன்னைக்கு கேவலமான ஒரு பழக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்கு. முரட்டு சிங்களாவே வாழுவோம். ஏடு கட்ட சிங்கல், அசிங்கமான சிங்கல். ஒரு சபையில கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு ஆகல, ஒரு கிளப்பு வராது, என்ன கணக்கு, என்ன கேவலமான பழக்கம். எவ்வளோ ஒருவன் பணத்துக்காக அந்த வார்த்தையை உபயோகித்தான். அதை இந்த சமுதாயம் தலையில் தூக்கி வைத்து நான் முரட்டு சிங்கல், நான் 30 தான் கல்யாணம், 40 தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ 30 இல்ல 60 கல்யாணம் பண்ணு, உன்னுடைய ஆசாபாசம் எப்படி நீ அடக்குவ? அதுக்கு வழிமுறை. அத்துமீறி போகக்கூடிய ஒரு வாகனத்தை நிப்பாட்டுவதற்கு என்ன வழி இருக்கு மாட்ட? அதான் இஸ்லாம் சொன்னது. தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வை. நீ அந்த இதுல கிடையாது, ஷரியத்திலும் இல்ல, இஸ்லாத்திலும் இல்ல, வேறு சமயத்தை சேர்ந்தவனா இருக்கிற, நோன்பு வைக்கிற ஷர்த்தும் கிடையாது, அது திருமணமும் பண்ணிக்கிறது கிடையாது. இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாம நான் அப்படியேதான் இருப்பேன்னா என்ன செய்வான்? எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அந்த இடத்துல எந்த பெண் வந்தாலும் பார்வை தப்பாகத்தான் போகும். அது நடக்க வேண்டிய வயசுல சரியா நடந்துட்டா அந்த தவறு ஏன் நடக்க போகுது?